கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இருக்கின்ற அருட்தந்தையர்கள் சார்பாக முதலிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இன்றைய நாளிலே திருவிழாவின் மைய கருத்தாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இயேசுவின் அரசாட்சி, தனித்துவமான அரசாட்சி. நாம் அனைவரும் பல அரசர்களை பற்றி கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கோம். இன்னும் ஒரு சில நாடுகளிலே இந்த உலகத்தில் அரசாட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த அரசர்களை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் தனித்துவம் மிக்கவர், சிறப்பு வாய்ந்தவர், மற்றவர்களை விட மாறுபட்டவர் என்கின்றதை புரிந்து நாம் சிந்திக்க இன்றைய நாள் வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அனைவரும் நெப்போலியன் போனபார்ட் என்கின்ற ஒரு அரசரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய புகழின் உச்சத்தில் இருந்த பொழுது, அனைவரையும் தனது ஆட்சியின் உரிமையில் கொண்டு வந்து கொண்டிருந்த பொழுது அவர் கூறினார், இந்த உலகத்தில் 3 பெரிய அரசர்கள் தான் இருக்கிறார்கள். ஒன்று அலெக்சாண்டர், 2வது நெப்போலியன் ஆகிய நான், 3வது இயேசு கிறிஸ்து. இப்படி அவர் தன்னை அரசர்களுக்கெல்லாம் அரசர், மிக சிறந்த அரசர் என்று தன்னை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே அவர் இறப்பு படுக்கையில் இருக்கின்ற பொழுது அவரிடம் கேட்கின்றார்கள், நீர் மிகப்பெரிய அரசன் என்று கூறினாயே, இப்பொழுது என்ன சொல்கின்றாய்? அதற்கு அவர் கூறுகின்றார், இந்த உலகத்தில் மிகப்பெரிய நிலையான அரசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏனென்றால் நான் ஒரு காலத்திலே அலெக்சாண்டர் மிகப்பெரிய அரசர் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது அவருடைய எலும்புகள் கூட நம் கண்களுக்கு தென்படவில்லை. இப்பொழுது இன்னும் சிறிது காலத்தில் நானும் இறக்கப் போகின்றேன். ஆனால் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஒருவர் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய அரசர் என்று அவர் கூறுகின்றார். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு காலம் வந்தாலும், இன்னும் எத்தனை ஆண்டுகள் வந்தாலும், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கெல்லாம் அனைத்திற்கும் அரசராக திகழ்வார் என்பதில் எல்லளவு கூட நமக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நிறுவுகின்ற ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை குறித்தும் படைபலம், பணபலம் என்கின்ற இந்த உலகை சார்ந்த காரியங்களை குறித்து அமைந்ததாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் கூறுகின்ற ஆட்சி, அவர் இந்த உலகத்திலே நிறுவுகின்ற ஆட்சி தனித்துவம் மிக்க, சிறப்பு வாய்ந்த ஒரு ஆட்சியாக இருக்கின்றது. கடந்த 9 நாட்களாக நாம் பல்வேறு சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டு வந்தோம். இவை அனைத்துமே இந்த இறுதி நாளினுடைய மைய கருத்தோடு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. இந்த இறுதி நாள் கருத்து இவை அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. துவக்கத்திலிருந்து நாம் சிந்தித்து வந்தோம், இயேசுவினுடைய அரசாட்சி உண்மைக்கு அழைப்பு, நீதிக்கு அழைப்பு, தொண்டு ஏற்புக்கு அழைப்பு, அனைவரையும் ஏற்றுக்கொள்வதற்கான அழைப்பு. நேற்றைய தினம் இறுதியிலே பாடுகளின் வழியாக நாம் ஆண்டவருடைய ஆட்சியை அடைய முடியும் என்று. இப்படி இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒன்றுதான் நம் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொடுக்கின்ற இந்த தனித்துவமான ஆட்சியாக இருக்கின்றது. இன்றைய தினத்திலே நாம் இயேசுவினுடைய இறுதி கட்ட நிகழ்வுகளை பற்றி வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்த்தோம் என்றால், துவக்கத்திலே இயேசு பிறந்தவுடன் 3 ஞானிகள், 3 அரசர்கள் வெவ்வேறு திசையிலிருந்து வந்து ஏரோதுவிடம் கேட்பார்கள், யூதர்களின் அரசராக பிறந்த குழந்தை எங்கே என்று. அந்த கேள்விக்கு இறுதியில் தான் பதில் கொடுக்கப்படுகின்றது. இந்த பதில் சிலுவையில் கொடுக்கப்படுகின்றது. யூதர்களின் அரசராகிய கிறிஸ்து என்கின்ற அந்த பதில், யார் அந்த அரசர், எங்கே இருக்கின்றார் அந்த அரசர் என்ற கேள்விக்கு பதிலாக அமைகின்றது. இன்றைய தினத்திலே நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே பிலாத்து ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார்,
நீ யூதரின் அரசனா என்று. இன்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார், நான் உங்களின் அரசனா என்று. பிலாத்து அன்று இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி இன்று இயேசுவால் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கப்படுகின்றது. அரசராக நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள எது தடையாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவை அரசராக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவர் காட்டிய வழியிலே நாம் செல்ல வேண்டும். அரசன் எவ்வழியோ அவ்வழியே அவருடைய மக்கள் செல்வார்கள் என்பது நமது முதுமொழியாக இருக்கின்றது. அப்படி என்றால் உண்மைக்காக வாழ்ந்த அரசரை நாம் பின்பற்றினோம் என்றால் உண்மையின் மக்களாக நாம் வாழ வேண்டும். நீதிக்காக வாழ்ந்த அரசரை நாம் பின்பற்றினோம் என்றால் நாமும் நீதியோடு வாழ வேண்டும். தொண்டு செய்த ஒரு அரசரை நாம் பின்பற்றினோம் என்றால் நாமும் தொண்டு செய்பவர்களாக வாழ வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நமக்கு பல்வேறு விதமான அரசர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய தனித்துவம், நம்முடைய கேளிக்கைகள், நம்முடைய பொழுதுபோக்குகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய பணம், நம்முடைய பதவி என்று பல்வேறு விதமான அரசர்கள் இன்று நமது வாழ்க்கையை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டோம் என்றால் கிறிஸ்து அரசர் எப்படி இருந்தாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. என்னை நீங்கள் அரசராக ஏற்றுக்கொண்டால் நான் எப்படி வாழ்ந்தேனோ அதே போல நீங்கள் வாழ வேண்டும். மறையில் அறிஞர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் கூறிய பதில் 2. 1, கடவுளை முழு உள்ளத்தோடு நீ நேசிக்க வேண்டும். 2வது, உன்னை நேசிப்பது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் நேசிக்க வேண்டும் என்று. யோவான் நற்செய்தியிலே கடவுள் கொடுக்கின்ற ஒரே ஒரு கட்டளை இதுதான். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். இயேசுவினுடைய அன்பு இந்த சிலுவையிலே காண்பிக்கப்பட்டது. நாமும் நமது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அன்பை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய அரசாட்சி பணிவிடை புரிவதற்கான ஒரு அரசாட்சி, அன்பு செலுத்துவதற்கான ஒரு அரசாட்சி. நாமும் அவரை போல வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய அரசருடைய கோட்பாடுகளை, நம்முடைய அரசருடைய சிந்தனைகளை நாம் பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இயேசுவை அரசராக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய வழியிலே நாம் வாழவில்லை என்றால் நாம் எடுக்கின்ற அனைத்து விழாக்களும், நாம் செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளும் வெறுமனே ஆடம்பரமாகவும் வீணாகவும் போய்விடும். இன்றைய பெருவிழா இத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்து அரசரை நாம் அரசராக ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவரை போல வாழ நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுதான் ஒரு குடிமக்களுக்குரிய உண்மையான நிலையாக இருக்கின்றது. இயேசுவினுடைய அரசாட்சியில் குடிமக்களாக வாழ்வதற்கு இயேசுவை பின்பற்ற, இயேசுவை போல வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள நாம் முயற்சி செய்வோம். நமது அரசர் எப்பொழுதும் நம்மோடு உடனிருந்து நம்மை வழி நடத்துவார்.